ஸ்டெப் 6 டேக்ஸ் பிளானிங். உங்களுடைய வரியை திட்டமிடுங்க. நம்ம பல நேரங்களில் நமக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துலேயே நம்ம கவனமாக இருப்போம். நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரும், இதிலே நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் வரி அப்படிங்கிற விஷயம் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஆனால் அது கூட வரி இருக்குது. வாங்கும்போதும் வரி இருக்குது, இப்போது விற்கும் போதும் வரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் போட்டிருக்கிற காசுக்கு உங்களுக்கு வரி கிடையாது, ஆனால் அந்த எஸ்ஐபி மூலமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்கல்ல அந்த பணத்துக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விதங்கள் மூலமாக நீங்கள் வரி கட்டக்கூடிய அந்த அளவு குறைக்கலாம். ஸோ சரியான ஒரு நிதி ஆலோசகரை அணுகி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, நான் எந்தெந்த விதங்களில் நான் வரியை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விதங்கள்லாம் வரியை குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிக்கிறோம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நாம் அதிகமான பணத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல. அதனால சரியான விதத்தில் ஒரு நேர்மையான விதத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு எந்தெந்த விதங்களெல்லாம் உங்களால் வரியை சேவ் பண்ண முடியுமோ அந்த விதங்களெல்லாம் வரியை சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.